வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. நேற்று சிறுவாபுரி முருகன் கோயில் போயிட்டு வந்தேன். அப்போது ஒரு பிரதர் என்கிட்ட கேட்டார், ஆனால் நீங்கள் எதுக்கு நான் திங்கக்கிழமை போகிறீங்க, செவ்வாய்க்கிழமை போங்கண்ணா, அப்போ தான் நான் பயங்கர விசேஷன்ட்டு. நான் ஒரு வாட்டி 6 செவ்வாய்க்கிழமை போயிட்டு வந்துட்டேன். 6 செவ்வாய்க்கிழமை அங்கே காலைல ஒரு 7 மணிக்கு போனால் வெளியே 10, 11, 12 வந்தேன். அது 100 ரூபா டிக்கெட்டு. கூட்டம்னா கூட்டம், அவ்வளோ கூட்டம். சிறுவாபுரி முருகன் கோயில் இப்போ பயங்கர ஃபேமஸ் ஆகின்னு வருது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து திருச்செந்தூர் கோயில் தான் கூட்டம் வரும் தான், ஆனால் இப்போ இருக்கிற கூட்டம் அப்போ இல்லை. அதே மாதிரி நான் ஒரு 15-20 வருஷம் முன்னாடி அந்த சிறுவாபுரி முருகன் கோயில் போயிருக்கேன். செவ்வாய்க்கிழமை கூட மீடியமாக தான் ஜனம். ஆனால் இப்போ ஏன்னு தெரில, அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்குது. ஏன்னா போனவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு, அதுக்கோசம் தான் அவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொல்கிறாங்க. ரைட், ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம். நான் செவ்வாய்க்கிழமை தான் போய் முருகரை பார்க்கணும் அவசியம் ஒன்றும் கிடையாது. அந்த முருகரும் கோச்சிக்க மாட்டார். நான் திங்கக்கிழமை எதுக்கு போனேன்னா, நேற்று சாமி கும்பிட்டேன். போகிறதுக்கு 1 ஹவர், வரதுக்கு 3 மணி நேரம் ஆச்சு. சாமி கும்பிட்டு ஒரு 15 நிமிஷம் உள்ளே போயிட்டு சாமி கோயில் பிரகாரம் கரகாரம் சுற்றி வந்துட்டேன். வீட்டில் வந்து தம்பி வந்து சாப்பிட்டா குடிக்காமல் உட்காந்துட்டு இருக்கான். அவனை டெய்லி குளிப்பாட்டணும். நம்ம நடக்கிறோம், வரோம், அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து காற்றுப்படுது. ஆனால் உட்காந்து அந்த இடத்துல காற்றுப்படாது. ஸோ அந்த இடத்துல டெட்டால்லாம் ஊற்றி க்ளீன் பண்ணணும். அதான் முக்கியம். எனக்கு இது புண்ணு வந்துடும். ஒரு ஆள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ உட்காந்துன்னு இருந்தாலும் பெட்ஸோர் வந்துடும். பெட்ஸோர்னால் 2 பக்கம் புண்ணு வந்துடும், உட்காந்த இடத்துல புண்ணு வந்துடும். பெட்ஸோர் பேஷண்ட்டுக்கு வந்துச்சுன்னா காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகினே போகும். அதை பொறுத்த வரைக்கும் என் தம்பிக்கு 50 வயசு ஆகுதுன்னா இது வரைக்கும் அவன் பெட்ஸோர் வராமல் இருக்க நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் பாருங்கள். டெய்லி குளிப்பாட்டுவேன், வாரத்துக்கு கொடுத்தா அந்த இடத்துல சேவ் பண்ணுவேன். ஸோ க்ளீனாக வச்சுருப்பேன். அதனால தான் அவன்கிட்ட அந்த பெட்ஸோர் இல்லாமல் இருக்கான். அதான் நேற்று கேட்டுதானா, இந்த மாதிரி நான் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்றது நல்ல சிறந்த சேவையா, வீட்டிலேருந்து தம்பிக்கு இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு செய்கிறது சிறந்த சேவையாக கேட்டதுக்கு எல்லாம் என்ன சொல்லிக்கிறாங்க, ஆனால் நீங்கள் கோயில் பண்ண அவசியம் இல்லைண்ணா, வீட்டையே நீங்கள் சாமி பார்த்துலான்றாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க போகலாம், கீழே இந்திச்சு போன நினைக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. குழம்புத்தூள், சாம்பார் தூள், கருவேப்பிலை பொடி, இட்லி மிளகாய் பொடி, பருப்பு பொடி, அப்புறம் முருங்கை இலை பொடி, கொள்ளு ரசப்பொடி, எல்லாம் பொடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வேண்டுன்றவங்க கண்டிப்பாக என் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கோல்டு பிடிச்சிட்டுங்க. இந்த வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லாட்டி மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. இது கொஞ்சம் கஷ்டம் தான் செய்கிறது. கேட்டதை செஞ்சு தராங்க. நாங்கள் வந்து 500 பாக்கெட்டு 600 பாக்கெட்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக தான் கேட்குறவங்களே செஞ்சு தரோம். ஓகேவா? ரைட், கண்டிப்பாக வாங்குங்க, எப்படின்னு பாருங்கள். தேங்க்யூ.